பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டேட்டர் காயில்னா அதுல இருக்கிற அந்த மூணு 3 ஃபேஸ் வைண்டிங்னு சொன்னேன்ல, அந்த வைண்டிங் செக் பண்றது எப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டேட்டருடைய வயர்ஸ் இருக்குல்ல, அந்த 3 வயர் வெளியே வர வயர் அதோடைய கனெக்டர் நம்ம கழட்டணும். அது கழட்டினதுக்கு அப்புறம் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் நம்ம செக் பண்ணணும். மல்டிமீட்டர் வந்து ஒரு 200 ஓம்ஸுக்கு நம்ம செட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த வோல்டேஜ் சாரி அந்த ரெசிஸ்டன்ஸ் ஓம்ஸ் ரீடிங் வந்து நம்ம செக் பண்ணணும். எப்படி? அதுல 3 வயர்ஸ் இருக்கும். ஓகே 1 2 3 3 வயர்ஸ் இருக்கும். அந்த 3 வயர்ஸ் பாத்தீங்கன்னா அதுல 1 2 2 3 1 3 ஓகே 1 2 2 3 அப்புறம் 1 3 இந்த மாதிரி 3 செட் நீங்க செக் பண்ணணும். எல்லாவுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 பின் செக் பண்ணும்போது கூட ரெசிஸ்டன்ஸ் சேம் வரணும். ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரியேஷன் வரக்கூடாது. அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? நார்மல் ரேஞ்சில் அப்படின்னா அந்த காயில் நல்லா இருந்தா 0.2ல இருந்து 1 ஓம்குள்ள இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. 0.2ல இருந்து 1 ஓம்குள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். அதே சம்டைம் மல்டிமீட்டர்ல நீங்க செக் பண்ணும்போது OL இருந்து வரும். OL இல்லைன்னா 1 இருந்து வரும். சில மல்டிமீட்டர்ல 1 இருந்து வரும். அப்படி வந்தா இந்த காயில் வந்து உள்ள கட் ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓப்பன் சர்க்யூட் வந்து அர்த்தம். ஓப்பன் சர்க்யூட்னா அந்த காயில்ஸ் உடைய நடுவில் வந்து கண்டினியூட்டி இல்லை, காயில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, கட் ஆயிருக்கு. அப்படி கூட வேலைக்கு ஆகாது, அது மாற்ற வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் சில டைம் மல்டிமீட்டர்ல எப்படியே பின் செக் பண்ணும்போது 0 வந்து வரும், இல்லைன்னா வெறும் 0 வந்து வரும், இல்லைன்னா ரொம்ப லோ ரீடிங் காமிக்கும். ஓகே 0 0 1 இந்த மாதிரி ஏதோ வருதுன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலா 0 வந்து வரும். அப்படி வந்தா இந்த காயில் வந்து உள்ள ஷார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு அப்படின்னா அதனுடைய பாசிட்டிவ் லைனும் நெகட்டிவ் லைனும் வந்து என்ன ஆயிருக்கு, உள்ள ஷார்ட் ஆயிருக்கு. அப்படின்னா காயிலும் அந்த கோர் இருக்குல்ல, மேக்னெட் இது காயில் நம்ம வைண்டிங் பண்ணியிருக்கிற அந்த பார்ட் அது ரெண்டுமே ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்குன்னு அர்த்தம், கிரவுண்டும் மெயினும். ஸோ அப்படி இருந்தா நீங்க அந்த காயில் அசம்பிளி மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ நார்மல் ரீடிங்னா 0.2ல இருந்து 1 ஓம்குள்ள வரும். மூணுமே 3 செட் 1 2 2 3 1 3 ஓகே எஸ். ஓப்பன் சர்க்யூட் இருந்தா OL இல்லைன்னா 1 வந்து மீட்டர்ல வரும். மல்டிமீட்டர்ல 0 0 இந்த மாதிரி இல்லைன்னா வெறும் 0 இந்த மாதிரி இருந்தா ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் டெஸ்டிங் பண்ணணும். கிரவுண்ட் டெஸ்ட் பண்ணணும்னா கிரவுண்ட் டெஸ்ட்டுக்காக கண்டினியூட்டியில தான் வச்சு கிரவுண்ட் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கண்டினியூட்டி எப்படி செக் பண்றது, எங்கே செக் பண்ணணும்? இந்த காயில்ல இருக்கிற மெட்டல் பார்ட் இருக்குல்ல, ஸ்டேட்டர், அந்த ஸ்டேட்டர் மேல நீங்க மல்டிமீட்டர் ஒரு வயர் வச்சு இன்னொரு வயர் வந்து நீங்க கிரவுண்ட் செக் பண்ணணும். கிரவுண்ட் செக் பண்ணும்போது அங்கே கண்டினியூட்டி வரக்கூடாது. ஓகே கண்டினியூட்டி வரக்கூடாது. ஸோ கண்டினியூட்டி வந்தா என்ன, சாரி நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த ஸ்டேட்டருடைய வயர்ஸ் இருக்குல்ல, ஸ்டேட்டர் வயர் ஒன்னொன்னு வயர் 3 வயர் இருக்கு. ஒன்னொன்னு வயர் மல்டிமீட்டர்ல பாசிட்டிவ் வயர் அங்கே கனெக்ட் பண்ணி இன்னொன்னு மல்டிமீட்டருடைய நெகட்டிவ் வயர் பிளாக் வயர் கிரவுண்ட் வயர் இருக்குல்ல, அது வந்து நீங்க பாடி கிரவுண்ட் டச் பண்ணி கண்டினியூட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கண்டினியூட்டி வரக்கூடாது. கண்டினியூட்டி வரலன்னா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். கண்டினியூட்டி வந்துருச்சுன்னா அந்த வயர் எந்த வயர் நீங்க கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் கொடுக்கும்போது கண்டினியூட்டி வந்துட்டு இருக்கா, சவுண்ட் பஜர் சவுண்ட் பீப் சவுண்ட் வந்துட்டு இருக்கா, அந்த வயர் உள்ள அந்த கோர் கூட ஷார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா கிரவுண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ கூட அந்த கம்ப்ளீட் ஸ்டேட்டர் காயில் நீங்க ரீப்ளேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே எஸ் கண்டினியூட்டி வரக்கூடாது. வந்துருச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு ஸ்டார்டர்ல அர்த்தம். புரிஞ்சுதா? ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம்.